ஆறாவது கணக்கு லிமிட் x டென்ஸ் டு 0 sin cube x by 2 by x cube இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு ஃபார்மில் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் சாமி. லிமிட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. x டென்ஸ் டு 0ன்னு இருக்கணும். sin theta by theta equal to 1. ஸோ இந்த ஃபார்முலா வடிவத்தில் நான் இதை கொண்டு வர போகிறேன். அப்போ sin theta மட்டும்தான் வேணும். இந்த க்யூப்லாம் இருக்கு இல்லையா, அதனால் என்ன பண்ண போடுறேன் இதை நான் ஈக்குவல் டு லிமிட் x டென்ஸ் டு 0. இங்கேயும் க்யூப் தான் இருக்குது, இங்கேயும் க்யூப் தான் இருக்குது. அப்போ பொதுவாக போட்டுக்கலாமா? நடுவில் வகுத்தில் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அடுக்குகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பொதுவாக போட்டுக்கலாம். sin x by 2 by x the whole cube equal to limit x tends to 0. இதை sin theta by thetaன்னு இருக்கணும். எனக்கு பை எக்ஸ் பையில் வந்து x by 2 வரணும். ஆனால் அங்கே x தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த x by 2 எனக்கு வேணும். sin x by 2 by x by 2 எனக்கு வேணும். அப்போ தான் நான் ஃபார்முலா வடிவத்தில் எழுதும் போதும். ஆனால் எனக்கு என்ன தான் இருக்குங்க, எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ x by 2வை நான் பெருக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், பெருக்கிட்டேன்ல, இது கூட பெருக்கிட்டேன் என்ன பண்ணணும், இதை நான் வகுக்கணும். இப்போ வகுத்தல் என்பது பெருக்கல் என்பது வகுத்தலின் தலைகீழி, இல்லை வகுத்தல் என்பது பெருக்கலின் தலைகீழி. அப்போ இதை நான் பெருக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இதை வகுக்கணும்ல, நான் x by 2வால் வகுக்கணும்ல. இந்த வகுத்தலுக்கு பதிலாக நான் பெருக்கல் போட்டுக்கலாமா? பெருக்கல் போட என்ன பண்ணால் அதோடைய தலைகீழி போட்டுக்கலாமா? புரிஞ்ச சாமி? அப்போது இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 by x, ஓகே, த ஹோல் க்யூப். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்றா அதானே, ஒன்று தானே. தட் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கான விஷயம் வந்து எனக்கு ஃபார்முலா பேஸில் லிமிட் x டென்ஸ் டு 0 sin theta by theta உன்னுடைய வேல்யூ வந்து 1 எனக்கு. அப்போது 1 இங்கே பாருங்கள் இன்ட்டு தானே இருக்குது. இந்த எக்ஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா? அப்போ இதுக்கு ஃபுல்லாக 1 பை இங்கே என்ன இருக்குது, 2 த ஹோல் க்யூப். தட் இஸ் ஈக்குவல் டு 1 க்யூப் 1 தான், நடுவில் வகுத்தில் பெருக்கிலோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த க்யூப் ஆனது ரெண்டுத்துக்கே சொந்தம். 1 க்யூப் 1, 2 க்யூப் எவ்வளோ சாமி, 2 3 முறை போட்டு பெருக்கணும். இப்போ 2 2 4 4 2 8. அப்போ ஆன்சர் வந்து 1/8. ஓகே.